வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். நேற்றைக்கு கரூர்ல நடந்த பிரச்சார கூட்டத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த பேசும்பொழுது அந்த ஏற்பட்ட கூட்டத்தில் ஏற்பட்ட ஸ்டாம்பீடு, அந்த கூட்ட நெரிசல், அதுல 39 பேர் இறந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க. அதற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இது குறித்து பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் நேரடியாகவே அந்த இடத்துக்கு போய் அங்க எல்லா உதவிகள் செஞ்சதையும் மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், கவர்னர் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் தன்னுடைய இரங்கல் செய்தியில நெஞ்சு பதைக்கிறது, கரூரில் இருந்து வரும் செய்திகள் பேரதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கின்றன. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கவும் வார்த்தைகளின்றி திகைக்கிறேன். நெரிசலிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணமும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். கரூர் கூட்ட நெரிசல் பலி கமல்ஹாசன் இரங்கல். கரூர் உயிரிழப்பு சம்பவம் ரஜினிகாந்த் இரங்கல். ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்குகிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல என்னன்னா, சிறுவர்கள் 5 பேரு, சிறுமிகள் 5 பேரு, பெண்கள் 17 பேரு, ஆண்கள் 12 பேர் இறந்தவர்கள். கவலைக்கிடமா 21 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய செய்தி. சோ இது தொடர்பாக விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு முதல்வர்கிட்ட கேட்ட பொழுது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையம் என்ன பரிந்துரை செய்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க முடிவு பண்ணுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் உள்நோக்கத்தோடு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அந்த ஆணையம் சொல்ற முடிவுபடி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கிளியரா பண்ணிட்டார். நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி ஏர்லி மார்னிங்கே வந்துட்டார் கரூருக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரமா எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர் வேகமா அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர் வராரு கரூருக்கு. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள். இதுல என்னன்னா, அந்த டிஜிபிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்ல முடியும் என்ன காரணம்னு. அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த இடம் ஸ்பேஸ் கம்மியா இருந்ததா, போதிய பாதுகாப்பு இல்லையா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, எதா இருந்தாலும் உரிய என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்ல முடியும், இப்போதைக்கு நாங்க எதுவும் சொல்ல முடியாது, we will get back to you அப்படின்ட்டாரு. அதே தான் தமிழக முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆணையம் என்ன முடிவெடுக்குதோ அதுபடிதான் நாங்க செய்ய முடியும், உங்க ஆசைக்காக நாங்க எதுவும் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னா, அவர் லேட்டா வந்தாரு. அதாவது கரூருக்கு வர வேண்டிய டைம் மத்தியானம் வர வேண்டிய டைம், பட் ஈவினிங் 7 மணிக்கு வந்திருக்காரு. காலையிலேருந்தே மக்கள் கூடியிருக்காங்க அங்க அவரை பார்க்கணும், விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக. வெயில் வேற, கடுமையான வெயில், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அவ்வளோ நேரம் இருந்த பொழுது திடீர்னு அந்த விஜய் வந்த பொழுது ஒரு கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அதுல ஏற்பட்ட விளைவு தான் இந்த இவ்வளவு பேருடைய துயர மரணத்துக்கு காரணம். இது போன்ற விஷயங்கள் அதான் இவ்வளவு டிவியில லைவ் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. 24/7 டிவிலேயே பார்த்துக்கலாம். அந்தந்த ஊர்ல உள்ள பகுதியில் உள்ளவங்க மட்டும் வந்தாலே இவ்வளவு கூட்டம் வராது. அங்க 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா வந்தது கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர் வந்திருக்காங்க. எதிர்பார்த்ததை விட 4-5 மடங்கு கூட்டம் அதிகமா வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரே இடத்துல எல்லாரும் சேர்றப்ப, ஏற்கனவே நம்ம ஆர்சிபி இதுல பார்த்தோம், வெற்றி ரேலியில ஆர்சிபி கப்பு ஜெயிச்சதுக்காக அந்த இடத்துல எவ்வளவு பேர் கூடணுமோ அது மாதிரி 2-3 மடங்கு கூடினதுனால நெரிசல்ல மூச்சு விட முடியாம நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விபத்துகள், அதாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. ஏன்னா மனித உயிர்ங்கிறது மகத்தானது. அது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் போய் நம்ம அந்த இராணுவத்துல போய் இது பண்ணி போறது வேற. இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர், ஒரு அரசியல் தலைவரை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு குழந்தையெல்லாம் ஏன் கூட்டிட்டு போறாங்கன்னே தெரியல. குழந்தைங்களை கூட்டு போயிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களாம் வராதிங்கன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. தாவக்காலையும் இவங்கெல்லாம் வராதிங்க, கூட்டு வராதிங்கனாலும் கேட்காம வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல.
அதாவது மனித உயிர் மகத்தானது. இந்த மாதிரி இப்படி போகக்கூடாது. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. நடந்துருச்சு. இன்னுமே எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு விபத்தும் நடக்காம இருக்கணும். அதற்கு எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணணும். இந்த மாதிரி ரோட் ஷோ பண்றதை விட பெரிய மைதானத்துல மீட்டிங் போட்டா அது பெட்டரா இருக்கும். ஏன்னா ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது இனிமே எந்த கட்சிக்குமே. நடிகர் நெப்போலியன் அவருடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அதுல அவரு என்ன சொன்னார்னா, அவர் வந்து கமல்ஹாசனோட நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதாவது அவர் வந்து மற்ற எல்லாரோடையும் நடிச்சிட்டாரு, கமல் சாரோட மட்டும் நடிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அவரு அந்த நடிகர் சங்கம் சார்பா சந்திக்க போறப்ப கமல் சார் இவரை கண்டுக்கவே இல்லையாம். என்னடா நம்மளை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சீவலபேரி பாண்டி நடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்க்க போயிருக்காரு. அது வந்து என்னன்னா, இந்த உழைப்பாளி பிரச்சனையப்ப ஒரு கூட்டம் ராகவேந்திரா மண்டபத்துல நடந்திருக்கு. அப்ப கமல் ரஜினி எல்லாமே இருந்திருக்காங்க. அப்ப போன உடனே இவரை கூப்பிட்டு, சீவலபேரி பாண்டி பிரமாதமா பண்ணிருக்கீங்க, அந்த படம் நான் நடிக்க வேண்டியது, நான் நடிக்கலாம் முயற்சி பண்ணேன், நான் நடிச்சிருந்தா கூட உங்களவு சிறப்பா நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ன உடனே இவருக்கு அவ்வளோ பெரிய ஆளு அவரே இப்படி சொல்றாரு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் மருதநாயகம் படத்தோட கதையை சொல்லியிருக்காரு. கதையை சொல்லி இதுல நடிக்கணும்னு உடனே அந்த கதை சூப்பரா இருந்திருக்கு. ஆனா வில்லன் ரோலு, சார் நான் உங்களுக்கு வில்லனா நடிக்க மாட்டேன், நெகட்டிவ் ரோலா இருந்தா வேண்டாம் சார் அப்படின்ட்டாராம். அப்புறம் ஏன்னா அப்ப நான் கதாநாயகனாவும் ஒரு 5-6 படத்துல நடிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் வில்லனா பண்ணேன்னா அந்த தயாரிப்பாளர்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, தவிர உங்களுக்கு நான் நடிக்க மாட்டேன், உங்களுக்கு வில்லனா நான் பண்ணல, பாசிட்டிவா இருந்தா மட்டும் பண்றேன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் சொல்றேன்னு உடனே 4-5 வருஷம் ஆச்சு, வாய்ப்பே வரல. என்னடா நம்ம கமல் சார் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டோமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் போனு, நீங்க வந்து கதை கேட்க வாங்க ஆபீஸ்க்கு, நீங்க ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணும், பாசிட்டிவ் ரோல் தான் அப்படின்னு இருக்காரு கமல் சார். சார் பாசிட்டிவ் தானே சார், கதையெல்லாம் கேட்க வேணாம், நான் உங்களோட ஒரு காட்சியில வந்தா கூட போதும்னாராம். அப்படி நடிச்சதுதான் விருமாண்டி படத்துல வரக்கூடிய நல்லமன் நாயக்கர். அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் ரோல் பண்ணவே மாட்டேன்னு இருக்காரு தசாவதாரத்துல. அப்ப என்ன சொல்லியிருக்காராம் கமல் சார் வந்து, நெப்போலியன் நானே 10 வேஷத்துல நடிக்கிறேன், எனக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து முக்கியமான ரோல்னா உங்களுக்கு தான், அந்த 2ஆம் குலோத்துங்க சோழனா அந்த உயரத்தோட அந்த கம்பீரம் உங்களுக்கு தான் இருக்கு, அந்த யானையில உட்காந்து நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவு கம்பீரமா இருக்கும், அது வில்லன் ரோலா இருந்தாலும் அது வந்து பேசப்படுற ரோலா இருக்கும், நீங்க எனக்காக பண்ணுங்கன்னு ஒண்ணு. சரி சார் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. இதுக்காக நீங்க இன்னும் நல்லா வெயிட்டை ஏத்தணும், கம்பீரமா தெரியணும் அப்படின்னு ஒண்ணு. அதுக்காக நல்லா சாப்பிட்டு இன்னும் வெயிட்டை ஏத்தி 20 கிலோ வெயிட்டை ஏத்தி அந்த 2ஆம் குலத்துங்க சோழனா அந்த மேலேருந்து வந்துட்டு யானையில வந்து இறங்கி அந்த அசின் அந்த தாலியை இது பண்ணி தூக்கி போடுற இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் இன்றளவும் நம்ம மனசுல நிக்குது. தசாவதாரம் படத்துல கமலஹாசனுக்கு அப்புறம் மனசுல நிக்கிற கேரக்டர்னா அது நெப்போலியன் கேரக்டர் தான். ஸோ அதுதான் கமல் சாருக்கு வந்து நான் வில்லனா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறனாரு. இருந்தாலும் கமல் சாருக்காக நடிச்சார் தசாவதாரத்துல.